கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்பதாக. ஒரு விவசாயி நிலம் ஒவ்வொரு வருடமும் நன்கு விளைந்த நிலமாகவும் அவருடைய கதிர்கள் சிறந்ததாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வந்தன. அதை கண்ட ஒரு பத்திரிகை நிருபர் அவரிடம் சென்று, எப்படி உம்முடைய நிலம் மாத்திரம் எப்போதும் சிறந்த கதிரை கொடுக்கிறது, அதன் ரகசியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், நான் என்னுடைய பயிரின் விதையை என்னுடைய நிலத்தின் பக்கத்தில் விதைப்பவர்களுக்கும் கொடுக்கிறேன் என்றார். அதற்கு நிருபர், உம்முடைய சிறந்த விதையை கொடுப்பதனால் அவர்களும் உம்மோடு போட்டியிடுவார்களே, அதனால் உமக்கு நஷ்டம் இல்லையா என்று கேட்டார். அதற்கு விவசாயி, அதில்தான் ஒரு ரகசியம் இருக்கிறது. நான் கொடுக்கும் விதையை அவர்கள் விதைத்து அவை கதிராக வரும்போது காற்றானது அதிலிருந்து மகரந்தத்தை எடுத்து ஒவ்வொரு வயல் நிலத்திலும் வீசுகிறது. இப்போது என் அயலக நிலத்துக்காரர்களின் விதைகள் மோசமானதாக இருந்தால் அதிலிருந்து வரும் மகரந்தமும் மோசமானதாக இருக்கும். அப்போது மகரந்த சேர்க்கை நிகழும் போது என் கதிர்களும் மோசமானதாக இருக்கும். நான் என் நிலத்திற்கு நல்ல கதிரை எதிர்பார்த்தால் என் பக்கத்து நிலத்துக்காரர்களுக்கும் நல்ல விதையை கொடுக்க வேண்டும். அப்போது நல்ல மகரந்த சேர்க்கையால் என் கதிர்களும் நன்றாக இருக்கும் என்றார். அவர் வாழ்க்கையின் தத்துவத்தை நன்கு அறிந்தவராக இருந்தார். அவருக்கு நல்ல கதிர் கிடைக்க வேண்டும் என்றால் அவரது பக்கத்து நிலத்துக்காரருக்கும் நல்ல விதை கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அவருக்கு இருந்தது. அதுபோலத்தான் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டுமானால் நமது அயலகத்தாரும் சமாதானத்தோடு வாழ உதவ வேண்டும். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால் நம்மோடு உள்ள ஒவ்வொருவரும் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்ய வேண்டும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று வேதம் கூறுகிறது. மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது நிச்சயமாய் அது நமக்கு பல மடங்காய் திரும்பி வரும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று வேதம் கூறுகிறது. ஒருவேளை நாம் வாரி இறைத்தால் நம்முடைய செல்வம் குறைந்து போய்விடுமோ என்று பயப்படுகிறவர்களும் உண்டு. அப்படியல்ல, வாரி இறைத்தால் விருத்தி அடைவோம். இறைக்கிற கிணறுதான் சுரக்கும் என்ற பழமொழியை நாம் அறிவோம். ஆகவே நம்மால் செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்போம். அதனால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களின் நலத்திலே நாம் அக்கறை காட்ட வேண்டும். ஒரு மனைவி வீட்டில் ஆரோக்கியமாய் இருந்தால்தான் அந்த வீடு சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த கணவன், அவள் எப்படி இருந்தால் எனக்கென்ன, நான் நன்றாக இருக்கிறேன் என்று மனைவி கவனிக்காமல் போனால் பிள்ளைகள் எப்படி நன்றாக வளர முடியும்? ஆகவே ஒரு வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவரின் நலத்தை ஒருவர் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது போலத்தான் நமது ஆலயத்திலும் சமுதாயத்திலும் வேறு இடங்களிலும் நம் மற்றொரு நலனிலும் சந்தோஷத்திலும் அக்கறை கொள்ளும் போது உதார குணமுள்ளவர்களாய் நாம் வாழும்போது நம்முடைய ஆத்மா செழிக்கும், நமக்கும் தண்ணீர் பாய்ச்சப்படும். எனவே நாமும் உதார குணமுள்ளவர்களாய் வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமீன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காகவும் நீர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி மற்றவர்கள் நலமாய் இருக்கும்போது நாங்களும் நலமாய் இருக்க முடியும் என்பதையும், எங்களால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் உதார குணமுள்ளவர்களாய் நாங்கள் வாழும்போது எங்கள் ஆத்மா செழிக்கும் என்பதை நீர் உணர்த்தி மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் மற்றொரு நலனில் அக்கறை உள்ளவர்களாக வாழவும் உதார குணமுள்ளவர்களாய் வாழ்ந்து செழிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.